Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 602 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த ஸ்மைலி அவன் வச்சிருந்த பெரிய கேண்டிய லபக்குன்னு சாப்பிட்டுச்சுல்ல, அதை பார்த்த G5 ஸ்குவாடு அப்படியே மிரண்டுருவானுங்க. ஏன்னா அந்த ஜெல்லிய சின்ன சின்னதா பார்த்தானுங்க. ஆனா இப்போ மலமாடு மாதிரி வந்து நின்றுட்டு இருக்குது இல்ல, அது மட்டும் இல்லாம அவனுக்கு என்ன நடக்குதுன்னே ஒண்ணும் புரியல. மேட்ரு என்னன்னா, அந்த பெரிய சைஸ் கேண்டிய சீசர் வேற ஏதோ பர்பஸ் காண்டி வச்சிருக்க மாதிரியே பேசிட்டு இருந்தான். அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட ஐயோ சாப்பிட்டுட்டியே ஏன் இப்படி பண்ணங்கிற மாதிரி தான் பேசுவான். கடைசியில பார்த்தா அப்படியே அன்னியன் மாதிரி டப்புன்னு சேஞ்ச் ஆகி பெக்க சிரிச்சு அவன் சாப்பிட்டுட்டான், ஸ்மைலி சாப்பிட்டுட்டான்னு ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆக்சுவலா ஸ்மைலி அந்த சாக்லேட்டை சாப்பிடணும், அதுதான் அவனுக்கு வேணும். நீ மறுபிறவி எடுக்க போற, உன்னால இந்த இடமே கதிகலங்க போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இங்க கூண்டுக்குள்ள இருந்து பாத்துக்கிட்டு இருக்க நம்மளுக்கு ஏதோ முரட்டுத்தனமா பண்ண போறான் அந்த திருட்டு பையன். ஆனா என்ன பண்ண போறான்னு தெரியலையேன்னு பேந்த முழிப்பாங்க. ரோபின்லாம் கரெக்டா கெஸ் பண்ணிடுவா, இதை வச்சு ஒரு பெரிய அழிவை கொண்டு வர போறான்னு. லூஃபி பார்த்துட்டு அடேங்கப்பா யதா தண்டி தவளம்பா, அது கேண்டிய சாப்பிட்டுச்சுல்ல, அதோட வயிற்றுக்குள்ள அந்த கவரு கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும். இவன் பார்த்துட்டு நீ மறுபிறவி எடுத்துட்ட அப்படின்னு சொல்லும் போது கம்ப்ளீட்டா கவர் கரைஞ்சு உருண்டையா ஏதோ ஒரு கெமிக்கல் இருக்கும். பார்த்தா அது கொஞ்சம் கொஞ்சமா உருக ஆரம்பிக்கும். அது உருக அந்த ஸ்மைலியால முடியல, அப்படியே பயங்கரமா கத்தும் நடுங்கும், என்னென்னமோ பண்ணி புழுதியை கிளப்பிட்டு இருக்கும். அது கத்தன சத்தத்தை கேட்ட அந்த மஞ்சமாக்கா கூட்டம் அலன்றுவானுங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போது, நம்ம இங்க இருந்தோம்னா 100% சங்குதான். அதனால மாஸ்டர் சொன்ன மாதிரி சட்டு புட்டுன்னு அடிச்சு புடிச்சு லேபுக்கு போவோம், இல்லைன்னா நமக்கு தான் பிரச்சனைன்னு கத்திட்டு கிடப்பானுங்க. அவனுக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியல, எப்படி இவனுங்க வந்த வண்டி அப்படி ஆசிட்டால உருகுச்சுன்னு. ஏன்னா அதனால தானே இப்ப ஓட வேண்டிய நிலைமை. இங்க சஞ்சய் பார்த்துட்டு ஆமா கேண்டிய சாப்பிட்ட உடனே ஏன்டா அது ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுது, என்னடா பண்ணி வச்சாங்கன்னு கேட்டா இந்த ப்ரூக்கு அட கேண்டி நல்லதானப்பா, அதனால என்ன ஆக போகுதுன்னு ஏதோ பிக்னிக் ஸ்பாட்ல இவனுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரியே பேசுவானுங்க. தாமராய் தான் கேட்டுட்டு ஏன்டா பண்ணாட பள்ளலாம், இந்த டைம்ல இதெல்லாம் பேசுற நேரமாடா இது, நல்லா பாருங்க அவனுக்கு ஆளுகளே அங்க திருச்சடிச்சு ஓடிட்டு இருக்கானுங்க, நம்ம இங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம்னா நக்கிட்டு போயிடும். 100% ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு மட்டும் அடிச்சு சொல்லுவான். அந்த கெமிக்கல் கேண்டி கொஞ்சம் கொஞ்சமா அதோட வயிற்றுக்குள்ள உருக அது வலி தாங்க முடியாம கத்துற மாதிரி காட்டுத்தனமா கத்திட்டு நடக்கும். சொல்ல போனா வேர்த்து ஊத்துற மாதிரி அதோட ஆசிட் எல்லாம் அங்க இங்கன்னு கண்ணா பின்னான்னு தெரிக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உருகிட்டே இருக்கும். இது எல்லாத்தையுமே ஜெயில இருக்க நம்ம ஆளுங்க லைவா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஓடிட்டு இருக்க ஆளுகளும் நிக்காம பயந்து போய் ஓடுவானுங்க. இந்த வில்லப்பள்ளிய கூட்டம் தான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணுவாங்க, எப்படா கரைஞ்சு முடியும்னு. கடைசி சொட்டு அது கரைஞ்சு முடியும் போது அந்த ஸ்மைலிக்கு ஏதோ பாடியில இடி விழுந்த மாதிரி இருக்கும். உடனே அது ஒரு செகண்ட் பயங்கரமா கத்துமா. அது எல்லாத்தையுமே இவனுங்க எல்லாம் நின்று வேடியை பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க, என்ன சடனா இவ்வளவு குட்டூரமா கத்துதுன்னு. அப்ப சீசர் பார்த்துட்டு நல்ல வேலை பார்த்த ஸ்மைலி, மறுபடியும் உன்னை நான் மீட் பண்றேன்னு இழுச்சுக்கிட்டே சொல்லுவான். அந்த டைமுங்கும் போது அதோட பாடியில இருந்து ஏதோ ஷாக் வேவ்ஸ் மாதிரி ரிலீஸ் ஆகும். அப்ப வண்டியில வச்சிருந்தானே ஒரு ஆப்பிள், அதுல ஒரு பழம் வந்து டெவில் ஃப்ரூட்டா மாறிடும். அதெல்லாம் யாரும் நோட் பண்ணல. ஆனா அந்த சீசர் அதை பார்த்துட்டு நீ மறுபிறவி எடுத்துட்ட ஸ்மைலி, இப்ப நீ ஒரு மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வெப்பன் ஷினோ குனி, உன்னால இந்த ஐலாண்டே டோட்டலா மாறப்போகுதுன்னு சொல்லுவானா. அப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி மெழுகு மாதிரி அப்படியே உருகி ஓடும். அப்ப அது அந்த வண்டியெல்லாம் கிராஸ் பண்ணி தான் போகும். அப்படின்னா அந்த டெவில் ஃப்ரூட்டை அது ஆக்குபை பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துட்டு இருந்தது திடீர்னு புகைய கிளப்பிக்கிட்டு கொடூரமா வருமா. அதை பார்த்து வீதியான நம்ம பயலுக ஆடா பாவிகளா மறுபடியும் ஆடான்னு சொல்லிட்டு 90ல ஓடுவானுங்க. முன்னாடியாச்சும் அதுகிட்ட இருந்து தப்பிக்கிற அளவுக்கு வேகத்துல தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ பயங்கர வேகம், எவ்வளவு வேகமா ஒன்னாலும் அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த காத்து அப்படியே புயல் மாதிரி பிச்சுக்கிட்டு வந்தது. அங்க தப்பிச்சு ஓடிட்டு இருக்க ஒருத்த மேலதான் பட்டிருக்கும், அதுவும் லைட்டா தான். அவனால ஓட முடியாம அவனோட டவுன் பார்ட் ஃபுல்லா உறைஞ்சு போச்சு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், என்னால ஓட முடியலன்னு கத்திக்கிட்டு இருக்கும் போதே கேஸ் இன்னும் அவன் மேல கம்ப்ளீட்டா பட்டு அங்கேயே மொத்தமா உறைஞ்சிருவான். சொல்ல போனா மனுஷ மாதிரியே இல்ல, மெழுகு மாதிரி இருப்பான். அவனை பார்த்துட்டு அம்புட்டு பேத்துக்கும் அப்படியே அள்ளு விடும், என்ன இவ்வளவு கொடூரமா மாறிட்டானேன்னு. இதுக்கப்புறம் நிப்பானுங்க, முடிஞ்ச அளவுக்கு எனர்ஜியை கொடுத்து சும்மா பிச்சுக்கிட்டு ஓடுவானுங்க. ஆனாலுமே தப்பிக்க முடியல. அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரா அப்படி உறைஞ்சுக்கிட்டே வர்றாங்க. நிக்காதீங்க திரும்பி பார்க்காம ஓடிட்டே இருங்க, மாஸ்டர் எங்களை காப்பாத்துங்க, எங்களால முடியல, அது எங்களை கொன்றும் போல இருக்குன்னு கத்திட்டே தான் வருவானுங்க. இது எல்லாத்தையுமே அவன் டிவி ஷோ பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். வாவ் என் பிளான் ஒர்க் அவுட் ஆயிருத்து. இந்த டைம் இதுகிட்ட இருந்து எவனாலையுமே எஸ்கேப் ஆக முடியாது, ஏன் எவனாலையும் முடியாது, நான் சாதிச்சிட்டேன்னு சொல்லி அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அட லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான் ஒரு பிளாஸ்டா பண்ணான். ஆனா அந்த பிளாஸ்ட்ல எல்லாருமே சாகல, மனுஷங்க நிறைய பேர் தப்பிச்சிட்டாங்கல்ல, பாய்சன் மட்டுமே அவங்களால மூவ் பண்ண முடிஞ்சது. இந்த மாதிரி தப்பு நடந்தா அதை சரி பண்றதான ஒரு சயின்டிஸ்டோட வழக்கம், அதான் சரி பண்ணிட்டானாமா. அதாவது இந்த கேஸ் மனுஷனோட பாடியில படும்போது அவங்கள சாம்பல் மாதிரி மாத்திரும். அந்த பாய்சன் கேஸ் அவங்க பாடிக்குள்ள என்டர் ஆகும் போது எந்த அளவுக்கு கேஸ் உள்ள போகுதோ அந்த அளவுக்கு பாடி கொஞ்சம் கொஞ்சமா பேரலைஸ் ஆகும். கடைசியில இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இப்படி ஒரு கொடூரமான மூஞ்சோட வந்து நிப்பானுங்க. இப்போ ஒரு மாசான டிஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னா இந்த வெப்பனை யூஸ் பண்ணா போதும். என்னோட
ஷினோகுனி ஒரு பெர்ஃபெக்டான வெப்பன், இந்த நகரத்தை நரகமா மாத்து அப்படி இப்படின்னு ரொம்பவும் நல்ல விதமா சூப்பரா பேசிட்டு இருப்பான். எப்படியா அடுத்தடுத்து அவன் ஆளுக பூரா உரைவானுங்க. அதை பார்த்து இந்த எடுபட்ட நாய் நல்லா சிரிப்பானே தவிர அச்சோ நம்ம ஆளுகளுக்கு இப்படி ஆச்சுன்னு கவலைப்பட மாட்டான். இங்க உள்ள இதை லைவா பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஆளுகளுக்கு எல்லாம் ஆடி போயிரும். நல்ல வேலை நம்ம வெளியில இல்ல, அவன் ஆளுகளையே இந்த அளவுக்கு வச்சு செய்யறான்னா அப்ப மத்தவனுங்களை அவன் என்ன பண்ணுவான்? இதுதான் லைவா பிராட்காஸ்ட் ஆயிட்டு இருக்குது. நியூ வேர்ல்டுல இருக்க அண்டர் வேர்ல்டு ஏஜென்ட்டுங்க அத்தனை பேருமே வாழ் ஒரு பிளாக் பஸ்டர் மூவியை தியேட்டர்ல உட்கார்ந்து பாக்குற மாதிரியே பாத்துக்கிட்டு இருப்பானுங்க ஆர்வமா. கடைசி வரைக்கும் அவனுக்கு கத்துனது மாஸ்டர் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு தான். அதை பார்த்த G5 என்னடா நடக்குது இங்க, ஹாரர் மூவி எஃபெக்ட் காட்டுறானுங்க. அங்க செத்து எல்லாமே சீசரோட ஆளுக தான், அவனுக்கே இந்த நிலைமையா? ஐயோ பாவனு வீதி. ஆமா இதெல்லாம் எங்க நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி அப்படியே லுக் விட்டு இருக்கும் போது ஒரே ஒருத்த மட்டும் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, அட நன்னாரி மண்டேனுங்களா, எப்பவும் ஏன்டா ஒரே பக்கமா பார்த்து உசுரா வாங்குறீங்க, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்கடாப்பா. பார்த்தா அந்த ஸ்மோக்கு சும்மா அப்படியே குபு குபு குபுன்னு பயங்கரமா வந்துகிட்டு இருக்கும். ஆஹா அது நம்மளதாயா விரட்டி வந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நடந்த நிலைமை தான் நமக்குமா? இதுல இருந்து தப்பிச்சோட ட்ரை பண்ணி தான் அங்க அவனுக்கு கம்ப்ளீட்டா காலி ஆயிட்டானுங்க. அப்படியே இவங்க தப்பிச்சோன்னு ட்ரை பண்ணா கூட இந்த ஐலாண்டை தாண்டி எங்க போக முடியும்? அது வர வேகத்திலேயே தெரியுது இந்த ஐலாண்டு மொத்தத்தையுமே அதை ஆக்குபை பண்ண போகுதுன்னு. அதனாலதான் அவனுங்க லேபை சீல் பண்ணிட்டானுங்க, கேஸ் உள்ள வரக்கூடாதுன்னு. அப்படின்னா லேபுக்குள்ள போனா தப்பிச்சிடலான்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஸ்மோக்கரை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு போராடினானுங்களோ அதை விட 10 மடங்கு கண்ணா பின்னான்னு போராடுவானுங்க. ஏன்னா அவனுக்கு உயிரை காப்பாத்திக்கணுமே. ஐயோ டோரை ஓபன் பண்ணுங்கடா, இது ஒன்னும் ஜோக் இல்ல, எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு டோரை போட்டு குத்து குத்துன்னு குத்தி கதறுவானுங்க. அப்ப அந்த புகை அப்படியே பட்டு பயங்கரமா கிளப்பிக்கிட்டு வரும். அவ்வளவுதான்.